தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெளிச்சத்தை தரக்கூடிய அடிப்படையில் மே மாதம் 11ஆம் தேதி வரக்கூடிய குரு பெயர்ச்சி அவங்களுக்கு இருக்க போதுன்னு தான் சொல்லணும். ஏன்னா ராசிக்கு 6வது இடத்துல இருந்த குரு 7வது இடத்துக்கு வரார். 6ல குரு இருக்கும் பொழுது ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடிகள் அத்தனையும் தனுசு ராசிக்காரர்கள் இந்த வருஷத்துல கண்டிப்பாக சரி செய்வார்கள். பல கடன் சுமைகள்ல மாட்டிக்கிட்டு, பல உடல் உபாதைகள்ல மாட்டிக்கிட்டு, பல்வேறு விதங்கள்ல தூக்கத்தை இழந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் ஒரு மிகச்சிறந்த வருடமாக அமைந்தே தீரும். குறிப்பா ஒரே ஓட்டமா இருந்துச்சு வாழ்க்கை. ஒரு இடத்துல எங்களால ஸ்டேபிளா உட்கார முடியல, ஒரு தொழில் நிலையா பண்ண முடியல, அல்லது எந்த முடிவை கூட சரியாவே எடுக்க முடியலன்னு நினைச்சிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் இந்த வருஷத்துல தெளிவான முடிவெடுத்து அதில் மிகப்பெரிய வெற்றிகளை பார்க்கக்கூடிய ஒரு பொற்காலம் தான் நான் சொல்லுவேன். அதுக்கு காரணம் 7ல குரு நேரடியா ராசியை பார்க்கிறார். ராசியை குரு பார்க்கும் பொழுது உடலில் இருந்த சோம்பல்லாம் சரியாயிடும். தனுசு கிட்ட ஒரு மிகப்பெரிய பலவீனம் என்னன்னா, அவங்க எந்த விஷயத்தை முடிவு பண்ணாலும் அதை கண்டிப்பாக முடித்தே தீர்வார்கள். ஆனா அந்த முடிவு பண்றதுக்குள்ள அவங்களுக்குள்ளே 1008 கலக்கம் இருக்கும், தயக்கம் இருக்கும். காலையில எந்திரிச்சு இந்த வேலையை ஆரம்பிச்சுட்டா முடிச்சிட முடியும். ஆனா அதை எந்திரிக்கிறதுக்குள்ளே அவங்களுக்கு போதும் போதும்னு ஆயிடும். அது என்னன்னா, வில்லம்பு மாதிரி ஒரு இலக்கை நோக்கி பயணம் பண்ணா ஜெயிக்கக்கூடிய ஜாதகம். ஆனா அந்த இலக்கை நிர்ணயிக்கிறதுக்கு போராடிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த வருஷத்துல அதை கண்டிப்பாக நிர்ணயித்து வெற்றியையும் அவர்கள் பெறப்போகிறார்கள். குறிப்பா 3வது இடத்தை குரு பார்க்கிறார் தனுசு ராசிக்காரர்களுக்கு. அப்போ பிரிந்தவர்கள் எல்லாரும் ஒன்று கூடக்கூடிய காலம் இந்த காலகட்டத்தில். அதிலும் குறிப்பா உடன் பிறந்தவர்களால் இருந்து வந்த மனக்கருத்து வேறுபாடுகள்லாம் சரியாகும். நிறைய பங்காளி வழியில் சொத்து பிரச்சனைகள் தனுசு ராசிக்கு நிறைய இருந்திருக்கும். கூட பிறந்தவங்களே சொத்து கொடுக்கல, அல்லது பணம் கொடுக்கல, அல்லது அவங்களுக்குள்ள தேவையில்லாத ப்ராப்பர்ட்டி இஷ்யூஸ்லாம் நிறைய இருந்திருக்கும் கடந்த காலத்தில். அந்த சிக்கல்கள் எல்லாமும் அவர்களுக்குள்ள சரியாகும். விலகிய நண்பர்கள் எல்லாம் தனுசு ராசிக்காரர்களுக்கு விரும்பி இணையக்கூடிய சூழ்நிலைகளை ஏற்படுத்தும். ரொம்ப முக்கியமாக பார்த்தோம்னா 4ல ராகு அர்த்தாஷ்டமத்தில் இருந்த வரைக்கும் கடந்த ஒரு 18 மாதம் தனுசு ராசிக்காரர்கள் வீட்டில் அவங்க அம்மாவுக்கு ஆகாத காலகட்டம் தான். பொதுவாகவே தாயை ராகு ஆட்டி படைக்கும், மனையை ஆட்டி படைக்கும், தொழிலை ஆட்டி படைக்கும்னு சொல்லுவோம். இந்த ஆட்டி படைக்கிறது இந்த சென்ஸ் ஒரு டிராவலர் தான். ராகுன்றது சர்பம் என்ன, வள இருக்கிற இடம் ஃபுல்லாக வீடு, எங்கப்பா இருக்குன்னு கேட்டால் கூட சொல்ல தெரியாது. இப்போ இங்கே இருக்க, சாயங்காலம் எங்கே இருப்புன்னு தெரியலன்னு தான் தனுசு ராசிக்காரர்கள் அந்த ஒரு எண்ண ஓட்டத்தில் இருந்தாங்க. பட் அவங்க எல்லாம் ஒரு ஸ்டேபிளாக இருப்பாங்க. அப்போ வீட்டில் குதூகலமும் அமைதியும் நிம்மதியும் பெருக போகுதுங்க. குறிப்பா 1.5 வருடமாக இருந்த சர்ப்பமனை தோஷம் தனுசு ராசியை விட்டு விலகுது. அப்ப குடும்பமே ஒரு குதூகலத்துக்குள்ளான ஒரு சூழலுக்குள் தள்ளப்படும். சுபகாரியங்கள் நடக்கும் அந்த வீட்டில். மத்தள மேளங்கள் ஒலிக்கக்கூடிய காலம். புதிய சொத்து வாங்கக்கூடிய அமைப்பை தனுசுக்கு இந்த வருஷம் கடவுள் ஏற்படுத்தி தருவார். புதுசா வண்டி வாகன சேர்க்கைகளை அவர் ஏற்படுத்துவார். புதிய தொழில்முறை சார்ந்த விஷயங்கள்ல அடித்தளம் போட்டு தொழிலில் இன்வெஸ்ட் பண்ணி அதில் பெரிய சக்சஸையும் இந்த காலகட்டம் அவர்களுக்கு ஏற்படுத்தி தரும். ரொம்ப முக்கியமா கல்யாண வாழ்க்கையை எதிர்பார்த்து இந்த 7.5 சனி ஆரம்பிச்சு முடிஞ்சும் கூட கல்யாணம் எங்களுக்கு நடக்கலன்னு சொல்லி கிட்டத்தட்ட 6-7 வருஷமா போராடிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக இந்த விசுவாவசு வருஷத்துல கல்யாணம் நடந்தே தீருங்க. 7ல குரு வராரு. காதல் மலரும். காதலருக்கெல்லாம் ஒரு பொற்காலம் இந்த காலம். விரும்பிய பெண்ணை கல்யாணம் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஏற்கனவே விரும்பி வாழ்ந்து பிரிஞ்சு வாழ்ந்தவங்கலாம் திரும்ப ஒன்று சேரக்கூடிய சூழ்நிலைகளை தரும். இந்த கிரெடிட் கார்டு லோனில் மாட்டிக்கிட்டு வாழ்க்கையை இழந்தவங்கலாம் மீண்டு வரலாம். அல்லது தேவையில்லாத இன்வெஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு இந்த ஆசையை புரட்டி இந்த ஆன்லைன் சூதாட்டத்தில் இழந்தவங்கலாம் அந்த சிக்கல்ல இருந்து மீண்டு வருவாங்க. ஷேர் மார்க்கெட்டில் பணத்தை இழந்தவங்கலாம் திரும்ப மீண்டு தன்னுடைய வாழ்க்கையை கட்டமைக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலம் இருக்க போகிறது. மரண பயம் நீங்கும். தனுசு ராசிக்கு கடந்த ஒரு வருஷமாவே ரொம்ப மென்டலி பயத்தோட இருந்திருப்பாங்க. அந்த சிக்கல்கள் எல்லாவும் சரியாகும். 9ல கேது வர்றதுனால மட்டும் தந்தையினுடைய உடல்நலத்தில் ரொம்பவே கவனம் செலுத்தணும். இந்த காலகட்டம் தந்தையோடு கருத்து மோதல்கள் வரும். பல பேர் பூர்வீகத்தை விட்டு வெளியில போவாங்க. அது சண்டை போட்டு போகக்கூடாதுன்றது மட்டும்தான் நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கணும். அதே மாதிரி 10ல இருந்த கேது விலகி போனதுனால புதிய பட்டத்தையும் பதவியையும் பொறுப்பையும் தனுசு ராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு வழங்கும். அவங்க ஏற்கனவே ஒரு வேலையில் இருந்தாங்கன்னா ப்ரமோஷன் கிடைக்கும். வேலையே இல்லைன்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பா புதிய வேலை அமையக்கூடிய சூழ்நிலைகளை தரும். தனவரவு மிகச்சிறந்த இடத்துல ஒரு நல்ல நிறைவை தரக்கூடிய அடிப்படையில் இருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா லாபஸ்தானத்தை குரு பகவான் நேரடியாக பார்க்கிறார். அப்போ லாபத்தை குரு பார்க்கும் பொழுது பணவரவுகள் என்பது மூட்டை மூட்டையாவே வீட்டுக்கு வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்ல. அப்படிப்பட்ட அமைப்பை தனுசுக்கு கடவுள் கொடுக்கும். தெய்வ வழிபாடும் தூரதேச பிரயாணங்களும் இவர்களுக்கு சாதக பலனை தரும். வெளிநாட்டுக்கு போய் வாழணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த கனவுகள் மெய்ப்படக்கூடிய சூழல்களை ஏற்படுத்தும். தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயங்கள் எல்லாம் கவனமா இருக்கணும் அப்படின்னா எந்த விதமான விஷயங்கள்ல கவனமா இருக்கணும்? படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்வியில் இருந்த மந்தத்தன்மைகள் விலகும். ஏன்னா 2ஆம் அதிபதி வாக்குஸ்தானாதிபதி 3ல் மறைஞ்சிருந்த சனி பகவான் குருவினுடைய வீடான 4வது வீட்டுக்கு போறதுனால கல்வியில முன்னேற்றம் இருக்கும். போட்டித் தேர்வுகள் எழுதுகிற மாணவர்களுக்கெல்லாம் கண்டிப்பாக காம்படிட்டிவ் எக்ஸாமில் பாஸ் ஆகி ஒரு நல்ல ஜாபுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இந்த நீட் எக்ஸாம் எழுதுறவங்களுக்கெல்லாம் கூட ஆண்டவன் புண்ணியத்தில் ஒரு நல்ல அனுகூல பலன்களை கடவுள் கொடுப்பார். ஸோ அதே மாதிரி குறிப்பாக
பெண்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் எல்லாமும் கொடுக்க போகிறதுன்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த தனுசு ராசிக்காரர்களில் பிறந்த பெண் பிள்ளைகளுக்கு இந்த வருஷம் ஒரு பொற்காலமான வருடம். துணிச்சலோடு பல முடிவுகளை எடுத்து அந்த முடிவுகளில் பெரிய வெற்றிகளை பெறுவார்கள். அதுலேயும் குறிப்பாக இந்த இந்த ஆடை சம்பந்தமான தொழில் செய்யக்கூடியவர்கள், ஃபேஷன் டிசைனிங்கோ ஃபேஷன் டெக்னாலஜி ரிலேட்டடாவோ அல்லது கலைப்பொருட்கள் அழகு சார்ந்த விஷயங்களில் இருக்கக்கூடியவர்கள்லாம் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்டாக இருக்கலாம், பியூட்டிஷியனாக இருக்கலாம். ஸோ இது சார்ந்து இருப்பவர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய அனுகூல பலனை இந்த காலகட்டம் ஏற்படுத்தி தரும். அவங்க ஒரு பிரான்ச் இருந்துச்சுன்னா 10 பிரான்ச் போட்டு அதை செயல்படுத்தக்கூடிய விஷயமும் இந்த காலகட்டங்களில் ஏற்படுத்தும். ஸோ அப்போ ஒட்டுமொத்தத்தில் இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒரு மிகச்சிறந்த மாற்றத்தையும் நல்ல பல திருப்பத்தையும் தரக்கூடிய வருடமாகத்தான் இந்த தமிழ் புத்தாண்டினுடைய பலன்கள் அவர்களுக்கு இருக்கிறது அப்படின்னே நம்ம சொல்லலாம். தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் கெட்டியாக பிடிக்க வேண்டிய கடவுள், செல்ல வேண்டிய ஆலயங்கள், பரிகாரம் அப்படின்னா என்ன? அர்த்தாஷ்டமத்துல சனி வர்றது முன்னாடி 1000 நல்ல விஷயங்களை குரு பகவானுடைய இடத்தை வச்சும் ராகு கேது இடத்தை வச்சும் நம்ம சொல்லியிருந்தா கூட, அர்த்தாஷ்டமத்துல சனி வரும் பொழுது தனுசு ராசிக்காரர்கள் கவனமா இருக்க வேண்டிய இடம் குறிப்பா வாகனம் சார்ந்த விஷயங்கள்ல கவனம். வண்டியில் போகிறதுலேருந்து சைக்கிள் ஓட்டுறதுல தொடங்கி எல்லாத்துலேயும் கொஞ்சம் கூடுதல் எச்சரிக்கையாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா வாகன விபத்து வரும், ஏதாவது வாகன பழுது ஏற்படக்கூடிய சூழல்களை இவர்களுக்கு தரும். அதே மாதிரி தனுசு ராசிக்காரர்கள் தாயினுடைய உடல் நலத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தணும். அம்மாவோட கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். அப்படி இல்லைன்னா தாய்க்கும் பிள்ளைக்குமே தேவையில்லாத முரண்களை அந்த காலகட்டம் உருவாக்கும்னு சொல்லலாம். தொழில்முறை சார்ந்த விஷயங்களில் 3வது நபர்களை நம்பி எந்த பொறுப்புகளையும் இவர்கள் ஒப்படைக்காமல் இருக்கணும். ஸோ மேற்கூறிய இந்த 3 விஷயத்தில் உள்ள பாதிப்புகள் அர்த்தாஷ்டம சனியால் ஏற்படுறதுனால எந்த வழிபாடுகளை செய்யணும்னு சொன்னால், சனி பகவானுடைய பாதத்தை அவங்க இறுக்கமாக பிடிச்சிக்கணும். ஸோ குறிப்பாக அந்த தனுசுனாலே குரு பகவான் ஆதிக்கம் நிறைஞ்ச இடம். குருன்றது எம்பெருமான் சிவபெருமானுடைய திரு ஆலயம் எதுவாக இருந்தாலும் அந்த நவகிரகத்தில் வீற்றிருக்கக்கூடிய சனி பகவானுக்கு எள்ளெண்ணெய் தீபம், அதாவது நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடுறது அவங்களுக்கு ஒரு சாலச்சிறந்த பரிவர்த்தனை. அதுவும் குறிப்பாக தனுசு ராசிக்கு 4ஆம் இடமான அர்த்தாஷ்டமத்தில் குரு வரார். இந்த தனுசு ராசி என்பது காலபுருஷ தத்துவத்துக்கு முக்கியமாக 9வது ராசி. அப்போ 9 நவகிரக தீபத்தை ஏற்றலாம். அந்த 9 நவகிரகத்துக்கு சேர்த்து 9 அகல் தீபத்தை ஏற்றி அந்த சனி பகவானுக்கு ஒரு கருப்பு கலர்லான வஸ்திரத்தை எடுத்து கொடுத்துட்டு எள் தானம் செய்வது இவர்களுக்கு நல்லது. எள் கலந்த சாதம் கொடுக்கலாம் காக்காக்கு. அது ஒரு தானமாக இவங்க செஞ்சுட்டு வந்தாலே போதும். முடிந்தவரை சனிக்கிழமை இந்த வழிபாடுகளை செஞ்சாலே அவங்களுடைய வாழ்க்கை ஒரு மிகச்சிறந்ததாக சுபிக்ஷமானதாக மாறும். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய ஆலயத்திற்கு சென்று வழிபடுவது நல்லது. முடிஞ்சால் ஒரு சாக்லேட்டாவது அங்கே வர குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுக்கறது மிகப்பெரிய புண்ணிய பலனை